ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது என் செல்லமே. அதற்கான முயற்சியும் வேண்டும். தேங்கி கிடக்கும் நீரைப் போல நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அங்கே பாசி பிடித்துவிடும். ஓடிக்கொண்டிருக்கும் நீரில்தான் எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்து எறிய முடியும். அதற்காக சில யோசனைகளை உன் சாயப்பா உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். வெற்றி வர வேண்டும் என்றும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் ஆசை எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு சிலர் அதற்கான முயற்சியை எடுப்பதில்தான் சோம்பேறித்தனமாக ஆகிவிடுகிறார்கள். எதை செய்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாம் இன்றைய சூழலை இழந்து கொண்டிருப்பதால் தான் பல தோல்விகள் நம்மை விட்டு போவதற்கும் அடைபிடிக்கிறது. நமக்குள் எல்லா சக்தியும் இருக்கிறது என் செல்லமே. உனக்குள் எல்லா சக்தியும் இருக்கிறது. எதுவும் செய்ய முடியாதவர்கள் என்று யாருமே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. நாம் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் யோசித்து கொண்டே இருக்கிறோம். நம்மை போல இருக்கும் இன்னொருவர் நாம் யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கே சாதித்து விடுவார். அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தானே. அவர்களால் செய்ய முடிவது ஏன் நம்மால் செய்ய முடியவில்லை என்று ஒரு கணம் சற்று யோசித்து பார் என் செல்லமே. புதுமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். புதுமைகள் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எந்த இடத்திலும் பல விஷயங்கள் தெரிந்தவர்கள் தான் அங்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். படித்து பட்டம் பெற்று இருந்தாலும் தற்போது சூழ்நிலையில் இருக்கும் பெரிய பெரிய தொழில்நுட்பங்கள் செயல்பாடுகள் குறித்து பலருக்கும் தெரிவதில்லை. அதை நாம் கற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டக்கூடாது. ஆகவே தேவையில்லாமல் நம்முடைய பொன்னான நேரத்தை தூங்கி கழிப்பதிலும் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது சில தேவையற்ற பொழுதுபோக்கிலும் நம்முடைய நேரத்தை செலவழித்துவிட்டு தேவையான விஷயத்தை எனக்கு தெரியாது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதை மாற்றிக்கொள்வதற்குத்தான் உனது மனதை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா. மேலும் இந்த பிறவியில் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் முதலில் தியாக குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மிகவும் சிரமப்பட்டு சேர்த்த செலவழித்த தன் பொருட்களே விநியோகம் செய்து அதிலேயே ஆனந்தம் இருக்கிறது என்று நினைப்பவர்களை பற்றித்தான் நான் என்ன சொல்ல முடியும்? செல்வத்தை சேர்த்து அதை பத்திரப்படுத்தி எப்போதும் அதை பற்றியே சிந்திப்பவர்களுக்கு எனக்கு எங்கே இடம் இருக்கிறது? செல்வம் நிறைய பெருக பெருக அதனுடைய துக்கமும் பின்வரும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. அப்படிப்பட்ட செல்வத்தை தர்ம காரியங்களுக்கு விநியோகம் செய்பவர்கள் தன்யமானவர்களாவார்கள். எனக்கு யாராகிலும் ₹1 தட்சிணையாக அளித்தால் நான் அவர்களுக்கு மீண்டும் 100 மடங்கு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஆம் செல்லமே, எனக்காக யார் யார் கடன் பற்றிருக்கிறார்களோ அந்த கண்ணீரை அவர்களுக்காக நான் பலவித கஷ்டங்கள் இல்லாமல் அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி அவர்களுக்காக பல சுக துக்கங்களில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருப்பதை தவிர்த்து விட வேண்டும். கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது? இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு வெள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என் செல்லமே. நான் சொல்வது அருள்வாக்கு அல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன். இதோ என் அற்புதங்கள் உனது வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறாய். உனது துயரங்கள் அகலப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம்? தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை. மனதை அலைபாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முற்படு. நான் அதை நடத்தி காட்டுவேன். அனைத்தும் விலகப் போகிறது என் செல்லமே. பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து வாழ வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா. வாழ்க்கை என்னும் கடலில் நீ வாழ்கிறாய். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை
அவற்றைத்தான் நாம் விதி என்போம். உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவில் கூட நிர்ணயிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் முந்திய பிறவின் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றிலிருந்து நீ தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்து உன்னை காப்பேன். ஆம் செல்லமே, என் லீலைகள் தக்க சமயத்தில் நீ உணர்வாய். உன் வாழ்க்கைக்கு இனி ஒவ்வொரு அதிசயத்தையும் கண்களால் பார்த்து மனதால் உணர்ந்து அறிவால் அதை புரிந்து ஏற்று பக்குவப்படுவாய் என் செல்லமே. ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க 2 பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும். அப்படி நடக்கும் சண்டையில் ஜெயிப்பது 2மே அல்ல. உன்னில் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்திலும் என் சாயப்பா என்று சொல்கிறாயோ நீ முக்தியை என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்ய போகிறாய் என்றுதான் அர்த்தம். மேலே நான் சொன்ன அந்த 2 பேர் யார் என்று தானே யோசிக்கிறாய். அது உன் மனமும் புத்தியும். இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்பதுதான் அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் செல்லமே. பொய்களை வேகமாக நம்பும் உலகம் இது. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை, வாழும் விதத்தில் தான் உள்ளது. எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. இதோ உன் மனதில் உள்ள குமுறல்களை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன். அது உன் வீரம். அதே நேரத்தில் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். அது உன் விவேகம். ஆகவே உண்மையாக கூட இருக்க தேவையில்லை, ஊமையாக இருந்தாலே போதுமானது. சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்காகத்தான். யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயப்பா. நான் காட்டும் வழியில் நீ பயணித்து சொல். நீ நிச்சயம் உயர்வாய். மகிழ்ச்சியோடு இரு. ஏனென்றால் என் நெற்றியை தொட்ட தருணத்தில் உனக்கான பங்குனி உத்திரத்தில் உன் கையில் உனக்கு தேவையான ஒன்று கிடைக்கப் போகிறது. நிச்சயம் கிடைக்கும் என் செல்லமே. அதுவரை காத்திரு, பொறுமை காத்திரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது எல்லாம் உன் சாயப்பா உன் கைகளில் நிச்சயமாக தருவேன். நீ என்னை நினைக்கிறாய் தானே? இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்து மகிழ்ச்சி உறும் காலம் வந்துவிட்டது. ஆம், மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆம், உன்னிடம் வந்து சேர வைப்பேன். இதுவே பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறி. உறுதியாக நம்பு என் செல்லமே. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.